படம் பிளாஸ்டா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப எமோஷனலாவே இருந்தது. முதலமைச்சர் விஜய்னு போட்டு ஆரம்பிக்கிறப்ப இருந்த ஒரு சந்தோஷம், பிரியமுடன் விஜய்னு போட்டு முடிக்கிறப்ப ஒரு ரொம்ப எமோஷனலான மொமெண்டா இருந்தது. அது தளபதி ஃபேன்ஸோட மேனிஃபெஸ்டேஷன். அது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் மாதிரி இருந்துச்சு. சொல்றப்ப எல்லாம் சிரிச்சிருப்பாங்க, ஆனா இன்னைக்கு அதை நிஜமாக்கி காட்டியிருக்காரு தளபதி. அது ரொம்ப நாங்க எதிர்பார்த்துட்டு தான் இருந்தோம். தளபதி சிஎம் நாங்க எதிர்பார்த்துட்டு தான் இருந்தோம். அதனால தான் இன்னைக்கு ஆயிருக்காரு. அது அவரோட மேனிஃபெஸ்டேஷன், எங்களோட மேனிஃபெஸ்டேஷன். அதை பத்தி கவலை இல்லைங்க. நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தளபதி பேசுற டைலாக் வரைக்கும் சந்தோஷமா தான் இருந்தோம். இதான் பேசணும்னு நாங்க எதிர்பார்க்கல. பேசின வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம் தான். பயங்கரமா இருந்தது. டான்ஸ் சூப்பரா இருந்தது. மியூசிக் அனி ப்ரோ சூப்பரா பண்ணியிருந்தாரு. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு. ஒரு பிக் ஸ்கிரீன்ல அதுவும் கமலா மாதிரி நல்ல தியேட்டர்ல பாக்குறப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தளபதி படம் பாக்குறப்ப ஒரு ஃபீஸ்டா தான் இருந்துச்சு. அதாங்க, ஒரு ரீமேக் படம் இல்ல ஒரு லீக் ஆன படம் ஒரு 500 கோடி 1000 கோடி அடிச்சு நீங்க பாத்துருப்பீங்களான்னு தெரியல. இந்த படத்துல பாப்பீங்க. இல்ல, திடீர்னு வரும். நாங்க எதிர்பார்த்த டைம் நிறைய டைம் வரல. திடீர்னு இந்த மாசம் ரிலீஸ் ஆகுதுன்னு ஆஃபீஸ்லாம் லீவ் போட்டு இந்த ஹாஃப் டே டைம் போட்டு படம் பார்க்க வந்திருக்கோம். நல்லா இருந்ததுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கு கிளைமேக்ஸ் என்னன்னே தெரியல. கடைசியா அந்த பிரியமுடன் விஜய்னு வந்தா தான் எங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய கிளைமேக்ஸ் மாதிரி இருந்தது. பட் இட்ஸ் ஜஸ்ட் நாட் எண்ட், ஜஸ்ட் பிகினிங் அப்படிங்கிறப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவர் சொன்ன மெசேஜ் எல்லாத்தையும் நிஜத்துல அவர் பண்ணி காட்டுவார். அதான் இந்த படத்தோட மெசேஜ். டைலாக் எல்லாமே ரொம்ப ஃபயரியா இருந்தது. அவர் படத்தோட நேரில் இதோட நிறைய ஃபயரியான டைலாக் எலெக்ஷன்ல இப்ப டெலிவர் பண்ணிட்டாரு. இன்னும் நிறைய விஷயங்கள் நிஜத்துல பண்ண போறப்ப அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்றும் 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 தளபதி வெறியர்கள் நாங்கள. ரொம்ப நன்றி.